தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய அதிதிகள் பக்கத்தில் கல்வி திணைக்களத்தில் பிரதி பரீட்சை ஆணையாளர் சுப்பிரமணியம் பிள்ளை விஸ்வநாதன் அவர்கள் அதிதியாக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்ல சுகமாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு கள நிலவரம் தொடர்பாக நாங்கள் ஆராயப் போகின்றோம். கண்டிப்பாக கல்வி என்பது முக்கியமாக சமூக மத்தியில் மட்டுமல்ல, உலகத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த நேரத்தில் எவ்வளவு கற்றாலும் இறுதியில் பரீட்சை என்ற விடயத்தில் வரும்போது நாங்கள் பல சந்தேகங்களும் குழப்பங்களும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுவது வழக்கமான ஒரு விடயம். அந்த வகையில் நீங்கள் பிரதி பரீட்சை ஆணையாளர் என்ற வகையில் பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக உங்களிடத்தில் கேட்க இருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது இந்த பரீட்சை தொடர்பாக புதிய நடைமுறைகள் என்னவாக இருக்கின்றது? பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவிலே நாடளாவிய ரீதியிலே வருடாந்தம் 300க்கும் மேற்பட்ட பரீட்சைகளை பரீட்சை திணைக்களம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவற்றுக்குள்ளே பாடசாலை பரீட்சைகள் என்ற மட்டத்திலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை, கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை, பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை என்ற பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும். ஏனைய பரீட்சைகளை பொறுத்தளவிலே அவை நிறுவனம் சார் பரீட்சைகளாக இருக்கும். நீங்கள் கேட்டது போன்று இந்த காலத்தை பொறுத்தளவிலே நாங்கள் முனைப்பாக பேச வேண்டிய விடயம் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை, அதோடு சேர்ந்ததாக பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த வருடத்திலே நவம்பர் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி வரையிலே கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கிறது. அதே வழியிலே இந்த உயர்தர பரீட்சை நடைபெற்று முடிகின்ற டிசம்பர் 5ஆம் திகதிக்கு அடுத்த நாள் டிசம்பர் 6ஆம் திகதி பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவே நாடளாவிய ரீதியிலே இதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே நாங்கள் 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள், 325 இணைப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாடளாவிய ரீதியிலே நாங்கள் 2362 பரீட்சை நிலையங்களை தாபித்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் அதனுடைய செய்யப்பட வேண்டியதான விடயங்களை எல்லாம் இப்பொழுது ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரீட்சைக்காக நாடளாவிய ரீதியிலே உயர்தர பரீட்சைக்கு 3,40,524 பரீட்சார்த்திகளும், பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்காக 1,98,830 பரீட்சார்த்திகளும் தோற்ற இருக்கிறார்கள். இந்த பரீட்சை நடத்துவது என்பது பரீட்சை திணைக்களம் நடத்தினாலும் கூட இந்த பரீட்சை ஏற்பாடுகளுக்கு நாடளாவிய ரீதியிலே இந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக பல்வேறு நிறுவனங்கள் நிர்வாகங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. விசேடமாக கல்வி அமைச்சு, அத்தோடு இடர் முகாமைத்துவ நிலையம், பாதுகாப்போடு தொடர்புடைய விதத்திலே போலீஸ் திணைக்களம், முப்படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நம்மோடு இணைந்து இந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். விசேடமாக தீவக பகுதிக்கான வினாப்பத்திரங்களை கொண்டு செல்லல், விடைத்தாள்களை மூலம் கொண்டு வருதல் பணிகளுக்காக கடற்படையினுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். சில வேளைகளிலே இந்த கடல் சீற்றம் அல்லது காலநிலை சீர்கேடு காரணமாக கடல் ரீதியாக இந்த போக்குவரத்தை செய்ய முடியாத பொழுது விமானப்படையினுடைய உதவியும் நாட வேண்டியதாக இருக்கிறது. மொத்தத்தில் பரீட்சை நடைபெறுகிற முழு காலப்பகுதியிலும் இலங்கை போலீஸ் திணைக்களம் முழுமையான பாதுகாப்பை வழங்கி பரீட்சை பணிகளை முன்னெடுப்பதற்காக உதவி கொண்டிருக்கிறது. சிறப்பு. இந்த நேரத்தில் மாணவருக்கு பல சந்தேகங்கள் இருக்கக்கூடும். பரீட்சை தொடர்பாக சில வினாக்கள் மாத்திரமல்ல, அதாவது எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், சில சந்தேகங்கள், நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அவர்களிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய திணைக்களங்களை அல்லது உங்களை எவ்வாறு தொடர்பு? தாராளமாக. இலங்கை பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தளவில் இலங்கை பரீட்சை திணைக்களம் தன்னுடைய பொதுவான அழைப்பு இலக்கம் 1911 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் ஊடாக பரீட்சார்த்திகள் தங்களுடைய பிரச்சனையினுடைய தன்மையை பொறுத்து அந்தந்த கிளைகளுக்கு தொடர்புபடுத்தப்படுவார்கள். விசேடமாக விண்ணப்ப படிவங்கள், அனுமதி அட்டைகள் தொடர்பான விடயங்களாக இருந்தால் பாடசாலை பரீட்சைகள் கிளையோடு தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். அதே போன்று சான்றிதழ்கள் தொடர்பானதாக இருந்தால் சான்றிதழ் கிளையோடு, இவ்வாறாக ஏதேனும் விசாரணைகள் தொடர்பான விடயமாக இருந்தால் விசாரணை கிளையோடு என்றவாறு அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். மொத்தத்திலே 1911 என்ற பொது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக அவருடைய பிரச்சனையை சொல்வார்களாக இருந்தால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய தரப்பினருக்கு அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நல்லது. இந்த நேரத்தில் பிரதி பரீட்சை ஆணையாளர் என்ற வகையில் தங்களுடைய வகைவகம் பணிகள் எவ்வாறு இருக்கின்றது? கண்டிப்பாக இதிலே பரீட்சை திணைக்களத்தினுடைய பணிகளை பொறுத்தளவிலே பரீட்சை ஆணையாளர் நாயகத்தை தலைமையாக கொண்ட திணைக்களம் இது. இந்த திணைக்களத்தினுடைய பொதுவான பணியாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் பரீட்சைகளை ஒழுங்கமைப்பது, அவற்றை நடாத்துவது, அவற்றுக்குரிய மதிப்பீட்டு பணிகளை நடாத்துவது, அதற்கு பின்னர் பெறுவர்களை வெளியிடுவது, பெறுவர்கள் வெளியிடப்பட்டதற்கு பிறகு அவற்றுக்கான சான்றிதழ்களை வழங்குவது, அரசு மற்றும் அரசு சார்பு அற்ற தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுபவருடைய பெறுவர்களை உறுதிப்படுத்துகிற பணி என்றவாறு இந்த பணி
பல்வேறு பரிமாணங்களிலே பரீட்சை திணைக்களத்துடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அரசாங்கம் பல புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதனிடத்தில் கடந்த காலங்களில் தங்களுடைய சான்றிதழை எடுத்துக்கொள்வதற்கு நேர செலவுகள், அலைச்சல் என்பது பல காரணிகள் இருக்கின்றது. புதிய நடைமுறையை பொறுத்தவரையில் தங்களுடைய கடந்த கால சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வது எவ்வாறு, எப்படி? கண்டிப்பாக இது ஒரு மிக சமூக தேவையுடைய வினாவாக இந்த வினாவை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த சான்றிதழ் தொடர்பாக பல்வேறு இடர்பாடுகளை நம் மாணவர்கள் சந்திக்கின்ற நிலைமைகள் இருக்கின்றன. பரீட்சை திணைக்களம் அண்மை காலமாக நிகழ்நிலையிலே சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அந்த வகையில் 2001ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு பிற்பட்ட வருடங்களிலே பரீட்சைக்கு தோற்றியவர்கள் தங்களுடைய பரீட்சை சான்றிதழ் விசேடமாக கல்வி பொதுத்தராதர பத்திர, சாதாரண தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர பத்திர, உயர்தர பரீட்சை ஆகியவற்றினுடைய சான்றிதழ்களை நிகழ்நிலையிலே விண்ணப்பம் செய்வதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக பரீட்சை திணைக்களத்துடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலமாக நம்முடைய சேவைகள் எல்லாம் அங்கே பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த விடயத்துக்குள்ளே அவர்கள் உள்நுழைவார்களாக இருந்தால் அங்கே இதற்காக அவர்கள் என்ன விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை உசாவுவதன் மூலமாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை படிப்படியாக எவ்வாறு அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் தேவையான பணிகளை செய்து வீட்டிற்கே சான்றிதழ்களை வரவழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நேரடியாக உள்நாட்டிலே சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு அவ்வாறு இருக்கிறது. அதனையும் விட வெளிநாட்டு தேவைகளுக்காக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 விதமான சான்றிதழ்களை நாங்கள் வழங்குகிறோம். ஒன்று, நிகழ்நிலையிலே வெளிநாட்டு தேவைக்காக சான்றிதழ்களை யாரேனும் கோருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இலத்திரனியல் தபால் இமெயில் ஒன்றுதான் அவர்களுக்கு வழங்கப்படும். அதன் மூலமாக அவர்கள் பௌதீக ரீதியான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. சில நேரங்களிலே வெளிநாட்டு தேவைக்காக அவர்கள் பௌதீக ரீதியான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் அதற்கான விண்ணப்பங்கள் நேரடியாக பரீட்சை திணைக்களத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். அதனையும் விட நாங்கள் முதல் சொன்னது போன்று 2001ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டவர்களுக்கு தான் நிகழ்நிலையிலே இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனையோர் தங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக நேரடியாக பரீட்சை திணைக்களத்துக்கு வருகை தந்து நம்முடைய ஒரு நாள் சேவையிலே அவற்றுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட 2 மணித்தியால நேரத்துக்குள்ளே அந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறப்பான விடயம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் கூட அதிகமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பயனுள்ள விடயமாக இது அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். கடந்த காலங்களில் கூட பரீட்சை எழுதியவர்கள் தங்கள் மதிப்பெண் தொடர்பாக சந்தேகங்கள் அவ்வப்போது ஏற்படும். அதை மீளவும் அவர்கள் எப்படி விண்ணப்பிப்பது தொடர்பாக ஒரு சந்தேகங்கள் அங்கே இருக்கின்றது. பரீட்சை எழுதிய அந்த பரீட்சார்த்திகள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு அணுகுவது, மீள அதை விண்ணப்பிப்பது தொடர்பாக? உண்மையிலேயே இலங்கையினுடைய பரீட்சைகளை பொறுத்தளவில் இது சர்வதேச தரம் வாய்ந்த பரீட்சையாக, உலகத்தரம் வாய்ந்த பரீட்சை என்றே நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே விநியோகிக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர பத்திர, சாதாரண தர பரீட்சை சான்றிதழாக இருக்கலாம் அல்லது உயர்தர பரீட்சை சான்றிதழாக இருக்கலாம். இதனை நேரடியாக சமர்ப்பிப்பதன் மூலமாக பரீட்சார்த்திகளுக்கு, மாணவர்களுக்கு அங்கே அனுமதி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. இதன் மூலம் நான் சொல்ல விளைவது என்னவென்றால், எங்களுடைய மதிப்பீட்டு பணிகளை பொறுத்தளவிலே மிகவும் நேர்த்தியான, ஒரு சீர்தன்மையான மதிப்பீட்டு பணியை நாங்கள் வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் நடாத்துவது தான் இந்த சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழை நாங்கள் வழங்குவதற்கும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் இந்த மாணவர்கள் அனுமதி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இருப்பினும் கூட நீங்கள் கேட்டது போன்று சில நேரங்களிலே ஒரு மாணவர் தான் எழுதிய விடைகளுக்காக பரீட்சை திணைக்களத்தினாலே நாம் வழங்கிய புள்ளிகள் அல்லது அதற்காக அவர்களுக்கு வழங்கிய தரங்கள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வழமையாகவே பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் மீளாய்வுக்காக அவர்களுடைய வினாப்பத்திரங்களை மீளவும் ஆய்வு செய்து பார்ப்பது என்றே நாங்கள் சொல்லலாம். வெறுமனே வினாப்பத்திரத்தை முதலில் பார்ப்பது என்பதை கடந்து மீளாய்வுக்காக ஒருவர் விண்ணப்பிப்பாராக இருந்தால் முதற் தடவையிலே ஒரு வினாப்பத்திரம் எந்த அளவு தூரம் பார்க்கப்பட்டதோ அதையும் விட இன்னும் ஆழமான விதத்திலே அந்த வினாப்பத்திரம் உசாவப்பட்டு அவருடைய புள்ளிகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட தரம் தொடர்பான மீளாய்வுக்கு பிற்பட்ட பெறுபேறுகளை நாங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வைத்திருக்கிறோம். இதுவரை காலமும் பரீட்சார்த்திகள், சந்தேகம் ஏற்பட்ட பரீட்சார்த்திகள் அவ்வாறாக விண்ணப்பம் செய்து அவர்களுடைய மீளாய்வுக்கு பின்னரான பெறுபேறுகளை பார்த்திருக்கிறார்கள். அதனை விட இன்னொரு விடயத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பரீட்சை திணைக்களத்திலே நான் முன்னர் சொன்னது போன்று மிகவும்
நேர்த்தியானதும் ஒரு தரம் மிக்கதுமான நம்பகம் தரம் வாய்ந்ததான ஒரு மதிப்பீட்டு பணியை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே பரீட்சார்த்திகள் பொதுவாக பரீட்சை திணைக்களத்தினுடைய பரீட்சை மதிப்பீட்டு பணிகள் தொடர்பாக எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. அதனை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு மீளாய்வுக்காக வருகிற விண்ணப்பங்களிலே கிட்டத்தட்ட மிக குறைந்த சதவீதத்தினருடைய பெறுபேறுகளில் தான் ஒரு சில பெறுபேறுகளில் மட்டுமே மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக இந்த மதிப்பீட்டு பணியை மிக நேர்த்தியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விளைகிறேன். இதே நேரத்தில் இன்னொரு விடயம், மாணவர்கள் சார்பாக மாணவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது பரீட்சைக்காக? பரீட்சைக்கு பரீட்சை மாணவர் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விடயம் வேறுபட்டதாக இருக்கும். உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே இது உண்மையிலேயே ஒரு சான்றிதழ் பரீட்சை. ஆனாலும் ஒரு தெரிவு பரீட்சையாக, ஒரு போட்டி பரீட்சையாக கூட பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. என்று சொன்னால், இலங்கை அரச பல்கலைக்கழகங்களை பொறுத்தளவிலே பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளிலே கிட்டத்தட்ட 10 முதல் 12% பரீட்சார்த்திகள் தான் அரச பல்கலைக்கழகங்களிலே அனுமதி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள். அந்த விதத்திலே அந்த அனுமதிக்காக தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய விதத்திலே ஒரு போட்டி பரீட்சையாக அது மாறிவிடுகிறது. தவிரவும் கூட உயர்தர பரீட்சைக்கு பின்னரான தொழிற்துறைகளுக்கு அவர்கள் பிரவேசிக்கிற பொழுது அந்த தொழிற்துறைகளுக்கான ஒரு அனுமதி தகமையாகவும் இந்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் அமைகின்றன. அந்த வகையிலே உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே மிகவும் நேர்த்தியான விதத்திலே இந்த பரீட்சைக்கு அவர்கள் தோற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரீட்சையில் அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு புள்ளியும் கூட அவருடைய பல்கலைக்கழக அனுமதியாக இருக்கலாம், அல்லது வேறு தொழிற்துறைக்கான வேறு உள்செல்வதற்கான அனுமதி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு தரத்தினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். இதெல்லாம் செல்வாக்கு செலுத்தும். எனவே உயர்தர பரீட்சையை பொறுத்தளவில் மாணவர்கள் பெற்றுக்கொள்கிற தனியான ஒரு புள்ளி கூட அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற புள்ளியாக இருக்கலாம். எனவே பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே முதலிலே அவர்கள் பரீட்சைக்கு வருவதற்கு முன்பதாக உடல் உள தயார் நிலையோடு வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. உடல் ரீதியான தயார் நிலை, உள ரீதியான தயார் நிலை, இந்த இரண்டோடும் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு வருவதன் மூலமாகத்தான் ஒரு ஆரோக்கியமான விதத்திலே பரீட்சை வினாத்தாள்களுக்கு விடையளிப்பதற்கான ஆற்றலை, வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தவிரவும் கூட உயர்தர பரீட்சைக்காக வினாப்பத்திரங்களுக்கு விடையளிப்பது எவ்வாறு என்பது தொடர்பாக ஏற்கனவே பாடசாலைகளிலே அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பாடசாலை மட்டத்திலே அவர்களுக்கான பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருப்பார்கள். அதனையும் கடந்து நாம் சொல்லக்கூடிய விடயங்களை பொறுத்தளவிலே வினாப்பத்திரங்கள், பொதுவாக வினாப்பத்திரங்களை பொறுத்தளவிலே முதலாவது வினாப்பத்திரம், இரண்டாவது வினாப்பத்திரம் என 2 வினாப்பத்திரங்களை நாங்கள் உயர்தர பரீட்சையினுடைய ஒவ்வொரு பாடத்துக்குமாகவும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான வினாப்பத்திரங்கள், முதலாவது வினாப்பத்திரம் 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற வினாக்களுக்கு பெரும்பாலான வினாப்பத்திரங்களுக்கு இவர்கள் MCQ விடைத்தாளிலே, பல்தேர்வு விடைத்தாளில் தான் விடைகளை அவர்கள் மார்க் பண்ணி தர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே பரீட்சார்த்திகள் நீங்கள் முதலாவது வினாப்பத்திரத்துக்கு விடை எழுதுகிற பொழுது ஆரம்பத்திலிருந்து வினாப்பத்திரத்தை பொறுத்தளவிலே இலகுவிலிருந்து கடினத்துக்கு என்ற விதமாகத்தான் வினாக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப பகுதியில் இருக்கிற வினாக்கள் மிக இலகுவானதாகவும் பிறகு அவர்கள் மாணவர்களுடைய திறன் மட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கான பெறுபேறை வழங்கத்தக்க விதத்திலே வினாக்கள் கட்டமைக்கப்பட்டு பின்பகுதியிலே வருகிற வினாக்கள் சற்றே கடினமானதாக, கடினத்தன்மை மிக்கதாக அமைந்திருக்கலாம். நீங்கள் விடை எழுதுகிற பொழுது, ஆரம்பத்திலிருந்து விடை எழுதி கொண்டு போகிற பொழுது நீங்கள் திருப்திகரமாக விடை எழுதக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்துக் கொண்டு செல்லலாம். சில நேரங்களிலே இடர்படத்தக்கதான வினாக்கள் இடையிலே உங்களுக்கு வருமாக இருந்தால் அந்த வினாக்களை நீங்கள் குறித்து வைத்துவிட்டு ஏனைய வினாக்களுக்கு விடையளித்ததன் பின்னர் இறுதியாக இந்த நீங்கள் கடினமானவை அல்லது விடை கண்டுபிடிப்பதிலே ஏதேனும் சிக்கலை சந்தித்த வினாக்கள் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். தவிரவும் கூட 1 மணித்தியாலம் 2 மணித்தியால நேரத்திலே 50 வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கான ஏற்பாடு தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வினாக்களுடைய தன்மையின் அடிப்படையிலே இந்த 2 மணித்தியால நேரத்தில் நீங்கள் சராசரியாகவோ அல்லது அவற்றினுடைய இலகுத்தன்மை, கடினத்தன்மை அடிப்படையிலோ பிரித்துக் கொள்வதன் மூலமாக எல்லா வினாக்களுக்கும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் சரியாகவும் விடை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வினாப்பத்திரம் 2ஐ பொறுத்தளவிலே வினாப்பத்திரம் 2இலே தெரிவு வினாக்கள் இருக்கின்றன. இந்த தெரிவு வினாக்கள் ஒவ்வொரு வினாவும் ஒன்றுக்கொன்று சமநிலையான கடினத்தன்மை கொண்டனவாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3வது வினாவை தெரிவு செய்த ஒரு மாணவர் அந்த வினாவுக்கு விடை எழுதுவதற்கு எந்த அளவு ஒரு தேவையை, ஒரு முயற்சியை அவர் செய்ய வேண்டுமோ அதே அளவு
முயற்சியை தான் 7வது வினாவை அவர் தெரிவு செய்தாலும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரே விதமான கடினத்தன்மை இலகுத்தன்மை கொண்ட சமநிலைத்தன்மை கொண்ட வினாக்களை தான் நாங்கள் வினாப்பத்திரம் 2 மாணவர்களுக்காக வழங்குகிறோம். இந்த வினாப்பத்திரம் 2 பொறுத்தளவிலே பெரும்பாலான வினாப்பத்திரங்கள் 3 மணித்தியால நேரத்தை கொண்டனவாக இருக்கின்றன. இந்த 3 மணித்தியால நேரத்தை கொண்ட வினாப்பத்திரங்களுக்கு பரீட்சை திணைக்களம் மேலதிகமாக 10 நிமிட வாசிப்பு நேரத்தை வழங்குகிறது. இந்த வாசிப்பு நேரத்தை மாணவர்கள் பயனுறுதி வாய்ந்ததாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். முக்கியமாக பரீட்சை திணைக்களம் 10 நிமிட மேலதிக வாசிப்பு நேரத்தை வழங்குவதற்கு காரணம், வினாப்பத்திரத்தை மாணவர்கள் வாசித்து வினாக்களுடைய தெரிவை அவர்கள் மேற்கொள்வதற்காக, அதாவது மாணவர்கள் விருப்பத்தோடும் மிக திருப்திகரமாகவும் எந்த வினாக்களுக்கு நாம் விடை எழுதலாம் என்பது தொடர்பாக அவர்கள் தெரிவு செய்து கொள்வதற்காகவும், தெரிவு செய்த வினாக்களுக்கு விடையை எழுதுகிற பொழுதோ எவ்வாறு அந்த விடையை அமைய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கட்டமைவை முன் திட்டத்தை அவர்கள் தயாரித்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த 10 நிமிட நேரத்தை வழங்குகிறோம். அதற்கும் மேலதிகமாக ஒரு தேசிய மட்ட பரீட்சை, முதலில் சொன்னது போன்ற ஒரு சான்றிதழ் பரீட்சையாக இருந்தாலும் கூட ஒரு தெரிவு பரீட்சை, போட்டி பரீட்சை என்றவாறு பல்வேறு பரிணாமங்களை இந்த பரீட்சை எடுப்பதனாலே ஒரு மன அழுத்தத்தோடு மாணவர்கள் இருந்தாலும் கூட ஒரு சற்றே ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டு பரீட்சை எழுதுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நேரமாக இந்த 10 நிமிட நேரத்தை இந்த மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பரீட்சை திணைக்களம் எதிர்பார்க்கிறது. பெரும்பாலும் பரீட்சை திணைக்களத்தில் இருக்கின்ற ஆய்வு அபிவிருத்தி கிளையினுடைய தகவல்கள் இந்த 10 நிமிட நேரத்தை வாசிப்பு நேரமாகவே பயன்படுத்திய மாணவர்கள் அளித்த விடைகளுக்கும் நேரடியாக வினாப்பத்திரத்தை பெற்ற உடனேயே விடை எழுதிய மாணவர்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருப்பதாகவும், வாசிப்பு நேரத்தை வாசிப்பு நேரமாகவே பயன்படுத்திய மாணவர்கள் வெற்றிகரமாக விடையளித்திருப்பதாகவும் பரீட்சை திணைக்களத்துடைய ஆய்வு அபிவிருத்திகளினுடைய அறிக்கைகள் சொல்கின்றன. எனவே மாணவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயம், வினாப்பத்திரம் 2க்கு நீங்கள் விடையளிப்பதற்கான வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசிப்பு நேரத்தை வாசிப்பு நேரமாகவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றிகரமாக விடையளிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். தவிரவும் கூட மிக முக்கியமாக இந்த விடையெழுதுகிற பரீட்சார்த்திகளுக்கு நாம் சொல்லுகிற விடயம், ஒரு வினாப்பத்திரத்துக்கு விடையெழுதி முடித்து அந்த விடைத்தாளை கையளித்த அந்த செக்கனோடு நீங்கள் அந்த வினாப்பத்திர தொடர்பான விடயங்களை நீங்கள் மறந்துவிட வேண்டும். சில நேரங்களில் இந்த பரீட்சார்த்திகள் என்னால் அந்த அவசரத்தில் நான் இந்த வினாவுக்கு விடை எழுதாம விட்டேன் அல்லது இதை நான் மாறி எழுதிவிட்டேன் என்றவாறாக உங்களுடைய கலந்துரையாடலை நீங்கள் மேற்கொள்வீர்களாக இருந்தால் அதற்கு அடுத்து நீங்கள் எழுத இருக்கிற வினாப்பத்திரம் தொடர்பான ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்த செய்தியையும் பரீட்சை திணைக்களம் என்ற ரீதியிலே உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த விடயங்களை கவனத்திற்கொண்டு நீங்கள் வெற்றிகரமாக பரீட்சை வினாப்பத்திரங்களுக்கு முகம் கொடுத்து வெற்றிகரமான விடை எழுத வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான விடயம். உடல் உள ஆரோக்கியமான விடயங்கள் தான் நிச்சயம் அந்த மதிப்பெண்களை அதிகரிக்கும் என்பதை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது தற்போது பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற புள்ளி விவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது? ஒப்பீட்டளவிலே பார்க்கிற பொழுது காலத்துக்கு காலம் மாணவர்களுடைய அடைவு மட்டம் உயர்ந்து கொண்டு செல்கின்ற ஒரு போக்கை தான் பரீட்சை திணைக்களத்துடைய ஆய்வு அபிவிருத்தி கிளையினுடைய தகவல்கள் சொல்கின்றன. மாணவருடைய கற்றலுக்கான ஆர்வம், கற்கின்ற விடயங்கள், பரீட்சையை எதிர்கொள்ளுகின்ற விடயங்கள் அடிப்படையிலே மாணவர் ஒரு முன்னேற்றகரமான விடயத்திலே இருப்பதாக சொல்கிறது. உண்மையில் காலத்துக்கு காலம் ஒரு சில குறைநிலைகள், அதிகரிப்புகள் காணப்பட்டாலும் கூட பொதுவாக பார்க்கிற பொழுது வருடாந்த பெறுபேறுகளின் அடிப்படையிலே உயர்தர பரீட்சையை நோக்குகிற பொழுது உயர்ந்த பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக அனுமதிக்கான அடிப்படை தகமையை பெறுபவர்கள், விசேடமாக அவர்கள் தோற்றுகிற அடிப்படை பாடங்கள் 3லும் சித்தி எய்திய மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கான அடிப்படை தகுதியை பெற்றவர்களாக நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது வருடாந்தம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகத்துக்கான அடிப்படை அனுமதியை பெறுகிற பரீட்சார்த்திகளுடைய சதவீதம் ஒப்பீட்டளவிலே ஒரு அதிகரித்த போக்கை தான் காட்டுகிறது. இந்த நேரத்தில் இப்பொழுது மாணவருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது, தேவைகளும் அதிகரிக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகங்களில் உள்வாக்குகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. அது தொடர்பாக ஏதாவது உங்களிடத்தில் தீர்வுகள் இருக்கின்றதா? உண்மையிலேயே அரச பல்கலைக்கழகங்களை பொறுத்தளவில் இதுவரை அரச பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற இட ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் மாணவர்களுக்கான அனுமதியை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது காலத்துக்கு காலம் சில பல்கலைக்கழகங்கள் நாட்டினுடைய தேவை, தேசிய மட்ட தேவை இவற்றை அடிப்படையாக கொண்டு சில புதிய கற்கை நெறிகள், அத்தோடு நவீன தேவை அடிப்படையிலும் இற்றைப்படுத்தப்பட்ட நவீன காலத்துக்கு ஏற்ற விதத்திலான முன்னேற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலான புதிய பாடநெறிகளை பல்கலைக்கழகங்கள் ஆரம்பித்து ஒரு அளவான அதிகரித்த மாணவர் எண்ணிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போன்று உண்மையிலேயே உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற மாணவர்கள் எண்ணிக்கை இந்த முறை பரீட்சைக்கு 3,40,824 பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 42,000 பரீட்சார்த்திகளை தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அரச பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும்
இருந்தாலும் கூட அண்மை காலத்தை பொறுத்தளவிலே உயர்கல்வியை தொடர்வதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இலங்கையிலே அதிகரித்திருக்கின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக அரச பல்கலைக்கழகங்களை கடந்து சில சலுகை அடிப்படையிலான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கிறது ஏனைய பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்பதற்காக. இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளுக்கு வட்டியற்ற 5 வருட கடன் திட்டத்திலே அவர்கள் தெரிவு செய்கிற பாடநெறியின் அடிப்படையிலான ஒரு தொகையை இவர்களுக்கான கல்வி கற்பதற்கான ஒரு தொகையாக கடன் தொகையாக வழங்குகிறார்கள். விசேடமாக இது கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த பரீட்சார்த்திகள் இந்த மாணவர்கள் தங்களுடைய பாடநெறியினை பூர்த்தி செய்து 1 வருட காலத்துக்கு பின்னர் தான் இந்த தாம் பெற்றுக்கொண்ட கடனுக்கான தொகையை செலுத்துவதை ஆரம்பிப்பார்கள். இந்த கடனில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் வட்டி இல்லாத கடன். எவ்வளவு தொகையை பெற்றுக்கொண்டார்களோ அதே தொகையை அவர்களுடைய கற்றல் காலம் முடிந்து 1 வருட இடைவெளிக்கு பின்னர் செலுத்துகிற போதும் கூட அந்த பெற்றுக்கொண்ட தொகையை தான் அவர்கள் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவிரவும் கூட பல்வேறு நிறுவனங்களும் கூட உயர்கல்விக்கான பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருப்பதனாலே கற்பதற்கான வாய்ப்பு கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுதோ உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இலங்கையிலே பெருகி இருக்கிறது என்று சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கவலை தரும் விடயம் இருக்கின்றது. அதாவது முழுமையாக இலவச கல்வியை கட்டுகின்ற எங்களுடைய மாணவர்கள் அதில் பரீட்சையெல்லாம் முடித்த பிற்பாடு அவர்கள் அதிகமாக இப்போ நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இதில் சாதக பாதக விடயங்கள் அது தனியாக நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு விடயம். கண்டிப்பாக. இதே நேரத்தில் பலருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் செல்கின்றது. ஆர்வத்தோடு இருக்கின்றவர்கள், பல்கலைக்கழகங்கள் போக விரும்புபவர்கள், பொதுவாக எங்கள் வளங்கள் நாட்டை விட்டு அதிகமாக மேற்கத்திய நாடுகளுக்கு நகர்த்தி செல்லப்படுகின்றது. அதை எவ்வாறு நீங்கள் நிரப்புவது, மீள் பரிசோதனை செய்வது? உண்மையில் இந்த வினா பரீட்சை திணைக்களத்தினுடைய பார்வையிலே பரீட்சை தொடர்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய முனைப்பான விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அதோடு உங்களுடைய கேள்வியை சற்றே தொடர்புபடுத்திக் கொண்டாலும் கூட நீங்கள் கேட்பது போன்று திறமைசாலிகள் அல்லது இந்த அரச பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது வேறு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கோ செல்வதன் மூலமான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிற நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் அதற்கு அடுத்த மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு பல்கலைக்கழகங்களிலே அனுமதி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முன்னிலையிலே அல்லது ஏற்கனவே முதல் கட்டத்திலே பல்கலைக்கழக அனுமதிக்குரிய மாணவர்களாக இருந்தவர்கள் அல்லது இருக்கத்தக்கவர்கள் அந்த Z புள்ளியை பெற்றுக்கொண்டவர்கள் வெளியேறும் பட்சத்திலே அதற்கு அடுத்த மட்டத்தில் இருப்பவர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது என்று பரீட்சை திணைக்கள மட்டத்திலே நாங்கள் சொல்லலாம். இருந்தாலும் கூட இது மாணவர்கள் வெளியேறுவதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பானதெல்லாம் இன்னும் ஒரு பரந்துபட்ட விடயம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று பரந்துபட்ட பல்வேறு நிர்வாகங்கள் ஊடாக கலந்துரையாடி நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் மாறி வரும் உலக போக்குகள், நவீன யுகத்தில் தவிர்க்க முடியாத விடயம் இந்த கணினி தொடர்பான கல்வி. இப்போது AI கூட வந்துவிட்டது. இந்த JIT எக்ஸாம் தொடர்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக இது தரம் 12 கல்வி கற்கிற உயர்தர பரீட்சையிலே தரம் 12 வகுப்பிலே கல்வி கற்கிற பரீட்சார்த்திகளுக்காக மாணவர்களுக்காக அடிப்படை கணினி அறிவை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு தேவைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த பொது தகவல் தொழில்நுட்பம் JIT எக்ஸாம் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லிக் கொள்வது உண்டு. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பரீட்சை நடாத்தப்படுகிறது. இது உண்மையில் நான் முதலில் சொன்னது போன்று சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ். உண்மையிலே இது பரீட்சை திணைக்களத்தினாலே வழங்கப்படுவதனாலே, இருப்பினும் கூட இந்த உயர்தர பரீட்சையோடு சேர்ந்து இது வருவதனாலே பல்வேறு காரணங்களினாலே இந்த பரீட்சைக்கான முன்னுரிமை ஓரளவு குறைந்திருக்கின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் என்ற அடிப்படையிலே அடிப்படை கணினி அறிவு தொடர்பான எல்லா மாணவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடியதான ஒரு பரீட்சையாக இது அமைவதனாலே பாடசாலை பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே இது தொடர்பில் கூடிய கவனம் எடுத்து இந்த பரீட்சைக்கு தோற்றி இதனுடைய சான்றிதழை நீங்கள் பெற்று வைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்திலே கணினி தொடர்பான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை தகமையை உறுதிப்படுத்துகிற ஒரு சான்றிதழாக நீங்கள் எங்கும் சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எந்த காரணத்தின் அடிப்படையில் அதன் நாட்டம் குறைவாக இருக்கின்றது இந்த பாடத்திட்டத்துக்கு? இது பல்வேறு காரணங்கள். இது வெறுமனே நாங்கள் பரீட்சை நடத்துவதனாலே பரீட்சை திணைக்கள மட்டத்திலே பரீட்சைக்காக விண்ணப்பித்தவர்கள் அதற்கு தோற்றுகிறவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தரவை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் கூட பாடசாலை மட்டத்திலாக இருக்கலாம், சமூக மட்டத்திலாக இருக்கலாம், இது பல்வேறு காரணங்களை செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கலாம். இருந்தாலும் கூட நாங்கள் பரீட்சை திணைக்கள மட்டத்திலே சொல்லக்கூடியது கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை சான்றிதழ், கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சை சான்றிதழுக்கு இணையான ஒரு சர்வதேச அங்கீகாரம் மிக்கதான ஒரு சான்றிதழ் தான் இந்த பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை JIT பரீட்சைக்காக நாங்கள் வழங்குகிற சான்றிதழ். இந்த செய்தியை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு அடுத்து வருகிற காலப்பகுதியிலே இந்த பரீட்சைக்காக தோற்ற இருக்கிற மாணவர்கள் இது தொடர்பில் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். பாடசாலை சமூகம், பெற்றோர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் கூட O-level சான்றிதழ் A-level சான்றிதழுக்கு இணையான ஒரு அங்கீகாரம்
அங்கீகாரத்தை உடைய சான்றிதழ் என்பதனை ஞாபகத்தில் கொண்டு உங்களுடைய மாணவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை இந்த பரீட்சை எழுதுவதற்கு நீங்கள் தூண்டுவதன் மூலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை கணினி அறிவு சான்றிதழ் ஒன்றை அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். பரீட்சைக்கு எவ்வாறு தயார் செய்து கொள்வது தொடர்பாக பிரதி பரீட்சை ஆணையாளருடன் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருவாயில் மாணவர்களிடத்தில் முக்கியமாக அடையாள அட்டை, எலக்ட்ரானிக் அடையாள அட்டை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது. அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அது தொடர்பாக மேலதிக விடயங்கள்? கண்டிப்பாக இதிலே உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படுகிற எல்லா பரீட்சைகளும் என்றும் கூட சொல்லலாம். இதிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் மட்டும் 10 வயதே ஆனவர்கள். அவர்களை தவிர மற்ற இலங்கை பரீட்சை திணைக்களத்தினாலே நடாத்தப்படுகிற அனைத்து பரீட்சைகளுக்கு தோற்றுகிற எல்லா பரீட்சார்த்திகளும் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டிய ஆளடையாள பத்திரங்களாக 3 விடயங்களை நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒன்று தேசிய அடையாள அட்டை, மற்றது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம். இந்த 3 தான் பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகிற எல்லா பரீட்சைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்களாக இருக்கும். இவற்றுள் ஒன்றை சமர்ப்பிக்காத ஒரு பரீட்சார்த்திக்கு பெறுபேறுகள் கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது என்பதனை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். விசேடமாக உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே பெரும்பாலான மாணவர்கள் 15 வயதை பூர்த்தி செய்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு கண்டிப்பாக உயர்தர பரீட்சைக்கு காலத்திலே தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆட்பதிவு திணைக்களம் ஏற்கனவே 16 வயதுக்கு பிறகுதான் இந்த தேசிய அடையாள அட்டை வழங்கி கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட பரீட்சை திணைக்களத்தினுடைய ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த வயதை 15 வயதாக குறைத்திருக்கிறார்கள். 15 வயது வந்தவுடன் எவரும் தமக்குரிய தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்து அவர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். உயர்தர பரீட்சையை பொறுத்தளவிலே நான் முதலில் சொன்ன இந்த 3 ஆளடையாள பத்திரங்கள் கண்டிப்பானவை, கட்டாயமானவை. ஏதேனும் காரணத்திற்காக யாரேனும் ஒரு பரீட்சார்த்தி இவற்றுள் ஒன்றை சமர்ப்பிக்க தவறுவாராக இருந்தால் அவர் பாடசாலை பரீட்சார்த்தியாக இருந்தால் பாடசாலை அதிபர், வலயக்கல்வி பணிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் 2 பிரதிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றை அனுமதி அட்டையோடு இணைத்து கையளிக்க வேண்டும். மற்ற இதை தினசரி அவர் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கும். அதே போன்று அவர் தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவருடைய வதிவிடத்துக்கு பொறுப்பான, பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர், பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்கள் அவர் கொண்டு வந்து முதல் சொன்னது போன்று அனுமதி அட்டையோடு ஒன்றை இணைத்து வைத்துவிட்டு மற்றதை தினசரி கொண்டு செல்லலாம். அது பரீட்சை எழுதுவதற்கான அனுமதியே அன்றி பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்ல. எனவே இவர்கள் நாம் பரீட்சை நிறைவுற்று அதனுடைய மதிப்பீட்டு பணிகளை எல்லாம் நிறைவு செய்து பெறுபேறுகளை வெளியிடுகின்ற காலத்துக்கு முன்பதாக முதலில் சொன்ன தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், இந்த 3இல் ஒன்றை கண்டிப்பாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாத போது அவர்களுக்கான பெறுபேறுகள் வெளியிடப்பட மாட்டாது. இது நீண்ட காலத்துக்கு நாங்கள் இந்த பரீட்சை பெறுபேறுகளையும் கூட நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பெறுபேறுகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் நாங்கள் ஆரம்பத்திலே கதைத்தது போன்று மீளாய்வுக்கான குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி வழங்கப்பட்டு மீளாய்வு பெறுபேறுகள் வழங்கப்படுகிற பொழுது எல்லா பெறுபேறுகளுடைய ஒரு இறுதி வடிவத்தை எல்லா பெறுபேறு வழங்கப்பட்ட அல்லது ரத்து செய்யப்பட்டது என்ற இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஐடென்டி கார்டு சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் அந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் அதனை கண்டிப்பாக சமர்ப்பித்து அவருடைய பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் மாணவர்களுடைய நலன் கருதி பல விடயங்கள் கூறியிருந்தீர்கள். உடல் உள ஆலோசனைகள் பலவற்றை செய்யக்கூடிய விடயங்கள் பற்றி சொல்லியிருந்தீர்கள். இதே நேரத்தில் பரீட்சை எழுதும் மாணவர்கள், அதாவது அதை சார்ந்த சூழல் சார்ந்தவர்கள் செய்யக்கூடாத விடயங்கள் என்று குறிப்பிட்ட விடயங்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக அது தொடர்பாக போதிய விளக்கம் மாணவர்களிடத்திலும் மக்கள் மத்தியிலும் இல்லை. அது என்ன? விசேடமாக இது ஒரு மிக கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டியதான விடயங்கள். இதில் நான் ஒரு விடயத்தை மட்டும் தொட்டு செல்கிறேன். அது இலத்திரனியல் சாதனங்கள் தொடர்பானவை மட்டும். இந்த இலத்திரனியல் சாதனங்கள் என்ற பரீட்சை திணைக்களத்தினுடைய இலத்திரனியல் சாதனங்கள் என்ற பட்டியலை நாங்கள் நோக்குகிற பொழுது அது செல்லிட தொலைபேசி, ஸ்மார்ட் வாட்சஸ் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்கள் என்று நாங்கள் எங்களுடைய பட்டியலை நாங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே பரீட்சை மண்டபத்தை பொறுத்தளவே பரீட்சை மண்டபத்துக்கு இந்த இலத்திரனியல் சாதனங்கள் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட இதிலே பரீட்சை மண்டபத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மேற்பார்வையாளர் அந்த மண்டபத்தை மேற்பார்வை செய்வதற்காக பரீட்சை திணைக்களத்தினாலே நேரடியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மேலதிக உதவி மேற்பார்வையாளர், இந்த இருவரை தவிர வேறு யாரும் அந்த பரீட்சை வளாகத்துக்குள்ளே இலத்திரனியல் சாதனங்களை தம்பசம் வைத்திருக்க கூடாது என்பது கண்டிப்பானது. அந்த வகையிலே இவர்களை தவிர பரீட்சார்த்திகளாக இருக்கலாம், பணிக்குழுவினராக இருக்கலாம், இவர்கள் யாரும் பரீட்சை நடைபெறுகிற நேரத்திலே இலத்திரனியல் சாதனங்களை தம்பசம் வைத்திருக்க
கூடாது. இந்த இலத்திரனியல் சாதனங்கள் தம்பசம் வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் இவை 4 விதமாக நாங்கள் பார்க்கிறோம். இலத்திரனியல் சாதனங்களை பரீட்சை மண்டபத்துக்கு எடுத்து வருதல், தம்பசம் வைத்திருத்தல், தமக்கருகில் வைத்திருத்தல், பயன்படுத்தல். இந்த 4 விடயங்களுமே 5 வருட பரீட்சை தடை விதிக்கத்தக்க குற்றங்களாகும் என்று சொல்லப்படுகிறது. இது பரீட்சார்த்திகளுக்கு மட்டுமல்ல, பணிக்குழுவினருக்கும் அப்படித்தான். பணிக்குழுவினர் இந்த பரீட்சை நேரத்திலே அவர்கள் இந்த இலத்திரனியல் சாதனங்களை தம்பசம் வைத்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் இந்த பணித்தடை விதிக்கப்படுவதோடு அவர்களுடைய ஒழுக்காற்று விசாரணைக்காக நியமன அதிகாரிக்காக நாங்கள் அனுப்புவோம். இதை பல்வேறு விதமான சிக்கல்களை பணிக்குழுவிலே பரீட்சை திணைக்களத்துக்கு சேவைகளை நல்கி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட பிரச்சனைக்குரிய விடயமாக அமையலாம். இந்த இலத்திரனியல் சாதனங்களை தவிர பொதுப்பட எதனை கொண்டு செல்லக்கூடாது என்றால் அதை நாம் பொதுமைப்படுத்த இருந்தால் எதனை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அதனை தவிர வேறு எதனையும் கொண்டு செல்லக்கூடாது என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். இதிலே இந்த இலத்திரனியல் சாதனங்களிலே கால்குலேட்டர்ஸ் அனுமதித்திருக்கிறோம் 4 பாடங்களுக்கு. அது 4 பாடங்களுக்காக கால்குலேட்டர்ஸ் அந்த பாடங்களுக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் மட்டும் பயன்படுத்தலாம். அதிலே கணக்கீடு, பொறியியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் ஆகிய இந்த 4 பாடங்களுக்கு மட்டும் நிரட்படுத்தப்பட முடியாத நான் புரோகிராமபிள் கால்குலேட்டர்ஸ் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் பொதுவான ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நீங்கள் கண்டிப்பாக இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளுக்கு நாம் சொன்ன இந்த 4 பாடங்களுக்காகவும் அவர்கள் கொண்டு செல்லுகிற இந்த கால்குலேட்டர்ஸை ஒரு சாதாரண கால்குலேட்டர்ஸாக அனுப்பிவிடுங்கள். சில நேரங்களிலே அவர்கள் கொண்டு வருகிற கால்குலேட்டர்ஸ் இது நிரட்படுத்தக்கூடியதா இல்லையா என்பது தொடர்பாக ஆராய வேண்டி இருந்தால் அதை அந்த மாணவரிடத்தில் இருந்து எடுத்து அது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகுதான் முடிவெடுக்க வேண்டி இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதி மாணவர் விடை எழுதுவதற்கான ஒரு தயார் நிலைக்கு ஒரு சவால் நிலைமையை ஏற்படுத்தலாம். எனவே எளிமையான சாதாரண அடிப்படை கணித செய்கைகளை மட்டுமே கொண்ட கால்குலேட்டர்ஸை அவர்கள் பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு போவார்களாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட இந்த பாடம் 4க்குரியவர்கள் மட்டும் கொண்டு போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு போவார்களாக இருந்தால் அவர்களும் கூட எந்தவித சிக்கலும் இல்லாத விதத்திலே பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நல்லது. இந்த நேரத்தில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வாயிலாக பரீட்சை எழுதுவது தொடர்பாக ஒரு பிரதி பரீட்சை ஆணையாளர் என்ற வகையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கீங்க. அந்த வகையில் இறுதியாக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் மாணவர்களுக்கு. கண்டிப்பாக இப்போ மாணவர்கள், நீங்கள் பரீட்சைக்கு தோற்று இருக்கிற நீங்கள் இதுவரை காலமும் ஏற்கனவே 11 வருட காலம் பரீட்சை எழுதி கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சையிலே சித்தி எய்து அந்த சித்தியின் அடிப்படையிலே உயர்தர பரீட்சைக்கு வந்து 2 வருட காலம் மிக தீவிரமாக இந்த கற்றலில் ஈடுபட்டிருப்பீர்கள். அதற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியிலே இறுதி பரீட்சைக்கு நீங்கள் எவ்வாறு தோற்றுவது என்பது தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களோட தொடர்புடையவர்கள் உங்களுக்கு வழங்கியிருப்பார்கள். அதனை விட பரீட்சை திணைக்களமும் ஒவ்வொரு பரீட்சைக்காகவும் இந்த மாணவர்கள் எவ்வாறு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த பரீட்சைக்கு நீங்கள் மிக நேர்த்தியாக எவ்வாறு தோற்ற வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டதின் அடிப்படையிலே மிக நேர்த்தியாக உடல் உல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றலாம். வளமையாக வருகிற வினாப்பத்திரங்களுடைய அதே கடினத்தன்மை, இலகுத்தன்மை அடிப்படையிலேயே நாங்கள் இந்த வினாப்பத்திரங்களை தயாரித்திருக்கிறோம். இந்த முறை பரீட்சை கடினமானதாக இருக்குமா, இலகுமானதாக இருக்குமா என்ற கேள்விக்கெல்லாம் பரீட்சை திணைக்களம் என்றும் விடை சொல்வது வளமையான வினாப்பத்திரமாகத்தான் உங்களுக்கு தருகிறோம் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இதுவரை 2 வருட காலம் இந்த பரீட்சைக்காகவே முனைப்பாக நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள், தயாராகி இருக்கிறீர்கள். இந்த பரீட்சையை நீங்கள் வெற்றிகரமாக எழுதி நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய எதிர்பார்க்கைகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்ற ரீதியிலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு சமூக ரீதியாக இந்த பரீட்சை தொடர்பான விடயங்கள் கொண்டு செல்லப்படுவதற்கு, சமூகத்தினர் இதனை அறிந்து கொள்வதற்காக, அறிவூட்டம் பெறுவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடாத்துகின்ற இந்த தொலைக்காட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அதனோடு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய நன்றிகளையும் பாராட்டி இந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அதே வேளையிலே இது ஒரு சமூக பணியாக கருதி சமூகம் சார்ந்த அத்தனை பேரும் பரீட்சைக்கு தோற்றுகிற ஒவ்வொரு பிள்ளையும் நம்முடைய பிள்ளை என்ற எண்ணத்தோடு அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கான உதவிகள், ஒத்தாசைகளை வழங்குவோம் என்ற கோரிக்கையோடு விடைகொள்கிறோம். நன்றி, வாழ்த்து. நன்றி. உங்களுக்கும் நன்றி. பெருமதியான இந்த நேரத்தில் உங்களுடைய பெருமதியான நேரத்தை மக்களுடைய மாணவர்களின் நலன் கருதி இங்கே பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி.